நம்ம வருஷம் வருஷம் இந்த நாள்ல ஆடி 18ன்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றோம்ல. அது ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றோம்? அது எப்படி உருவாச்சு? இந்த ஆடிப்பெருக்குக்கும், மகாபாரத போருக்கும் என்ன சம்பந்தம்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், நான் சபரி. வெல்கம் டு சபரி ஸ்பீக். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னும், ஆடி 18ன்னும், கொங்கு பேச்சுல ஆடி நோம்பி அப்படின்னும் சொல்றாங்க. பொதுவா தமிழ் விழாக்கள் எதுவும் நாட்களை அடிப்படையா கொண்டு கொண்டாடப்படுறது இல்ல. விண்மீன்களையும், கிழமைகளையும் அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுது. அப்படி பார்க்கும்போது ஆடி 18 அப்படின்றது வந்து ஆடி மாதம் 18ஆம் நாளை வந்து ஆடி 18 அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். தமிழகத்துல பல நூற்றாண்டுகளா தென் மாவட்டங்களோட வாழ்வாதாரமா திகழ்றது வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆறு. இந்த காவிரி ஆற்றை சிறப்பிக்கிற வகையில தான் இந்த ஆடி 18 அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது. காவிரி ஆற்றை கரை புரண்டு ஓட செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயகர். சரி, நம்ம இப்ப இந்த காவிரி ஆறு எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி பாத்திரலாமா? சரி, சுர்வதமன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து தன்னோட கடுமையான யாகத்தால சிவபெருமான மகிழ்ச்சி அடைய செஞ்சிடுறாரு. இதனால சிவபெருமான் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. என்ன வரம்னா, நீ வந்து எல்லாத்துலயுமே வெற்றி அடைஞ்சிருவ அவர் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துடுறாரு. அந்த வரத்தை அவர் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்ட பின்னாடி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சு இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பாரு. தேவலோகத்துக்கு போய் எல்லா தேவர்களையும் சிறைபிடிச்சு சிறையில் அடைச்சிருவாரு. சுர்வதமன் கிட்ட இருந்து இந்திரனும் வர்ம பகவானும் மட்டும் தப்பிச்சு போயிருவாங்க. அசுரர்களின் தளபதியான இந்திரர் வந்து தென் தமிழகத்துல மறைஞ்சிடுறாரு. இந்திரனை வந்து பிடிக்கவே முடியாது. இந்த இந்திரனை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல சுத்திட்டு இருக்கிற சுர்வதமன் வந்து வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது வர்ம பகவானை பாக்குறாரு. ஆக்சுவலா வர்ம பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மழை பொழிய செய்வர். மழை அவரால் தான் பெய்யும். அவர் தான் வர்ம பகவான். இவரை பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து சிறை பிடிக்காம இருக்கணும்னா நீ வந்து தென் தமிழகத்துல ஒரு மழை கூட நீ பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அப்பதான் இந்த தென் தமிழக மக்கள் வந்து இந்திரனை என்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படி சொல்றாரு. இதை கேட்ட வர்ம பகவானும் ஒரு சொட்டு மழை கூட பொழியல. அதனால என்ன ஆகுதுன்னா தென் தமிழகம் முழுவதும் வறட்சி காணப்படுது. வறண்ட பாலைவனமா காட்சி அளித்த அந்த தென் தமிழகத்துல அகத்தியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பிரம்மனை நோக்கி யாகம் இருந்தாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்துல வந்து வறட்சியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் இருக்காரு. பிரம்மர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் சிவபெருமானை பாருங்க, அவரால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அகத்தியரும் வந்து சிவபெருமனை நோக்கி ஒரு யாகம் இருக்காரு. சிவபெருமன் என்ன தராருன்னா, அவரோட தலையில ஓடிட்டு இருக்க கங்கை நதியோட ஒரு பார்ட், அதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அகத்தியர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த புனித நீரை வந்து அகத்தியர் ஒரு சொம்புல வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து தென் தமிழகத்துல வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு சோகத்தோட நின்று அந்த வறண்ட பாலைவனத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு விநாயகர். தன்னோட மூச்ச காலத்துல விநாயகர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டும் அவருக்கு மனசு கேட்கல. சரி, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தன்னோட உருவத்தை காகமா மாத்திட்டு அந்த சொம்புல இருக்கிற தண்ணியை குடிக்கிற மாதிரி போய் கீழே தட்டி விட்டாரு. இதை பார்த்து அந்த அகத்தியர், நான் அரும்பாடுபட்டு வாங்கிட்டு வந்த தண்ணி அந்த காகம் கீழே கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட போறாரு. சாபமிட போகும்போது அந்த காகம் ரூபத்துல இருந்த விநாயகர் தன்னோட சுயரூபத்துக்கு வர்றாரு. வந்ததுமே அகத்தியர் வந்து விநாயகரை பார்த்து வணங்கிட்டு நடந்ததை சொல்றாரு. விநாயகர் வந்து, நானும் பார்த்தேன், என் மனசு கேட்கல, அதனாலதான் அந்த சொம்புல இருந்த தண்ணியை நான் தட்டி விட்டேன். இங்க பாருங்க, ஆறு எவ்வளவு பெருக்கெடுத்து வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அகத்தியர் என்ன சொன்னாருன்னா, காகத்தால் விரிக்கப்பட்ட ஆறு அப்படின்றதுனால காவிரி ஆறு அப்படின்னு பேர் சுட்டிட்டாரு அகத்தியர். இப்படி இந்த நாள்ல உருவான காவிரி ஆற்றை சிறப்பிக்கிற வகையில நம்ம இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத கொண்டாடிட்டு இருக்கோம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற சொல்ல புரிஞ்சு இந்த ஆடி 18 அப்படின்றனால வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் வருஷமா. இந்த மாசத்துல இந்த கரும்பு, இந்த நெல் பயிர், இந்த மாதிரி பயிர்களை விதைச்சா நல்லா செழிப்பா வளரும் அப்படின்றதுனால ஒரு பழமொழியை உருவாக்கிட்டு இருக்காங்க.
ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழியவே உருவாக்கியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஆடி 18 எப்படி நம்ம மகாபாரதத்துக்குள்ள கனெக்ட் ஆகுதுன்றத பார்க்கலாமா? இந்த ஆடி 18ன்றது வந்து மகாபாரத குருஷேஸ்திர போர்ல 18ஆம் நாளை வந்து குறிக்குது. அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டின இந்த 18ஆம் நாள் தான் ஆடி 18 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடி பெருக்கு நாள்ல மறக்காம செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஆடி பெருக்கு நாள்ல வீட்டுல பூஜை பண்றவங்க எல்லாம் மஞ்சள்ல பிள்ளையார் சிலைய வந்து செஞ்சு வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சீங்கன்னா, அந்த காரியம் வெற்றியிலேயே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ரொம்ப நாள் தாலி மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த நாள்ல தாலி மாத்திக்கலாம். அதே மாதிரி புதுசா போடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாள்ல போட்டுக்கலாம். சுபகாரிய பேச்சுகள் வந்து இந்த நாள்ல பேசலாம், நல்லதாவே நடக்கும். அடுத்து முக்கியமா வீட்டுல இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னன்னா, அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய், எண்ணெய் இதெல்லாம் வீட்டுல இருந்தா 7 ஜென்மத்துக்கும் பஞ்சம் குறை இல்லாம வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதுக்கப்புறம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நகை கடைகள்ல நல்லா கூட்டமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல நகை எடுத்தா அது அப்படியே செழிப்படைஞ்சு நல்லா பெருகும் பெருகும் அப்படிங்கிறது, ஆடி பெருகும் மாதிரி பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். வசதியா இருக்கிறவங்க நகை எடுக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க இந்த குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா, அதுவும் தங்கத்துக்கு நிகரானதுதான். இந்த மஞ்சளை வாங்கி வச்சீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா பெருகும் செல்வ வளத்துல அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் தான். சரிங்க, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.